பாருங்க இந்த வியூ லெவல் செம்மையாக இருக்குது. அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது தாமினி காட்ஸோட தேர்ட் பார்ட். ஸோ தேர்ட் பார்ட் ஃபஸ்ட் 2 பார்ட்டு பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் தென் பாருங்கள், இந்த வியூ வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக போகுது. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. காரில் தான் நிறைய பேர் வராங்க, டூரிஸ்ட்டு. செம்மையாக இருக்குது. அந்த ஃபுல்லாக க்ரீனாக இருக்கனால பார்க்க வேறு லெவலில் இருக்குது. அதை சொல்லுவாங்கள்ல, பூனேயில் வந்து இந்த மான்சூன் கிளைமேட்டு தான் வந்து வேறு லெவலில் இருக்காமா. லைக் இந்த ஜூலையில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இருக்கும் அந்த மான்சூன் கிளைமேட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பாட்டுமே செமையாக இருக்கும். அந்த மலையை பாருங்கள் கைஸ், சான்ஸே இல்லை. அங்கே ஃபால்ஸு தெரியுதா உங்களுக்கு? அங்கேருந்து அருவி மாதிரி கொட்டுது பாருங்கள். இந்த மலைக்கு நடுவில் வெள்ளையாக தெரியுதா உங்களுக்கு? அங்கே ஃபால்ஸ் கொட்டுது பாருங்கள். ஸோ நம்ம இன்னி போக வேண்டிய இடம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபால்ஸு ரோட்டு மேலேயே அந்த ஃபால்ஸ்லாம் கொட்டும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்த்தேன் கூகுளில். ஸோ அதெல்லாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களா எப்படி இருக்குன்னு. ரோடு தான் வேறு லெவலில் இருக்குது. நல்லா இந்த இடம்லாம் ரோடு நல்லா போட்டிருக்காங்க போல். ஸோ அங்கேருந்து வரும்போது தான் ரோடு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இங்கே ரோடு செமையாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. அதுதான் பார்த்து தான் போகணுன்னா, எல்லாருமே இந்த மாதிரி செமையாக இருக்குது நல்லா ஸ்பீடாக வராங்க. ஸோ பார்த்து தான் போகணும். இந்த மாதிரி ஒரு கார் நம்மளும் வாங்கணும், ஃபியூச்சரில் வாங்குவோம். அந்த விண்ட்ஷீட்டை திறந்து விட்டு அதில் நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் லைஃப் செம்மையாக இருக்கும். அந்த லைஃப் பாருங்க மலையை. ரோடு தான் ரொம்ப இதாக இருக்குது, கண்ட்ரோலாக போகணும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். கண்ட்ரோலாக போகணும். சொல்லுங்க, கொஞ்சம் தூரம் தான் வந்தேன், அதுக்குள்ளே ரோடு பாருங்கள் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. ஆக்சுவலி அங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ். நான் தூரத்தில் காமிச்சல அந்த ஃபால்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்கா? ஸோ அந்த ஃபால்ஸை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். செம்மையாக இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். நிறைய பேர் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா செம்மையாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். வா, இந்த ஊருக்கு பஸ்ஸு போல வயசு பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள், செம்ம ஸ்டீப்பாக இருக்குது, வேறு லெவல். வேறு லெவல் கைஸ். வேறு வாட்டர் ஃபால்ஸ் தான் அழகாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அழகாக. ஆனால் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ரீப்பாக இருக்குது. அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரீப்பாக இருக்குன்னு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், மேலேருந்து எப்படி ஒழுகுது. மேலேருந்து செம்மையாக வருதா, ஒயிட் கலரில் தெரியுது உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ். செம்ம பிளேஸு. ஸோ அது பக்கத்தில் நம்ம நெருங்கியாச்சு அந்த வாட்டர் ஃபால்ஸ்கிட்ட. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் வர ஏரியா தான் நினைக்கிறேன். நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்காமா இந்த ஜோனில். அது எல்லாமே போய் அந்த டேமில் தான் சேருது.
அதுதான் அந்த டேம் வந்து அவ்வளோ பெருசாக இதாக இருக்குது. அங்கங்கே குட்டி 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 குட்டியாக ஃபால்ஸ் இருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. வா 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 இந்த வியூவை பாருங்க கைஸ், கொய்யால அடிச்சுக்க முடியாது. இந்த வியூ பார்த்தீங்களா, செம்ம க்ரீனரியாக இருக்குது. தெரியுதா எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னா? அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில் தெரியுதா? கைஸ் இந்த ஸ்பாட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டீப்பு. ஸோ மேலேருந்து வர வாட்டர் ஃபால்ஸ் வந்து அப்படியே கீழே போய் அந்த டேமில் சேர்கிற இடம். ஸோ அது அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஸ்டீப்பு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் தெரியும், தெரியுதா? இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அது அப்படியே கீழே போகுது. கீழே போய் நேராக அந்த ஜங்ஷன் தெரியுதா இந்த இடத்துல, அந்த ஜங்ஷனில் போயிட்டு அங்கே ஜாயிண்ட் ஆகுது. பாருங்கள் மேலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வருங்க, தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? ஸோ அதே மாதிரி அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. தெரிஞ்சு மழை பெய்யுது. லாஸ்ட்டு வீடியோவே உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும், மழை பெய்யறதுனால கொஞ்சம் பிளர்ராக. இப்போயும் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. நான் அதுக்காக லென்ஸை வைப் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ மேலே போகும்போது அந்த வியூ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ மழை நல்லா பெய்யுது. நான் ரெயின் பேண்ட்டு எடுத்து வந்துட்டேன், அதனால் எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. மேலே போவோம். பாருங்க அந்த மலையை ஒட்டியே அப்படியே ட்ராவல் பண்ணிருக்கோம். செம வியூ. ஸோ எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு எனக்கும் தெரியாது, நான் வாட்டுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கேன். ஸோ இந்த ரோட்டில் நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸ் இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும். அங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வருது, அது வந்து அதுக்கு கீழே இங்கே வருது. ஸோ உங்களுக்கு தெரியுதா வாட்டர் ஃபால்ஸ்? ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய பேர் இங்கே குளிக்கிறாங்க. வந்து நமக்கு இன்டென்ஷன் குளிக்கிறது இல்லை, சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க எப்படி இருக்குது அங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்தேன். செம்மையாக இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸே இருக்குது, பட் அது க்ளோஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மோரோவர் இதுதான் ஒரே ரூட்டா அப்படின்னு கேட்டேன், டு ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி. எனக்கும் தெரில அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஏன்னா அங்கே போயிட்டு தான் செக் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணுவோம் அங்கே என்ன இருக்குது, அந்த 2-3 வாட்டர் ஃபால்ஸையும் பார்ப்போம்.
ஸோ அந்த வில்லேஜ்லேருந்து வேறு ரூட் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைனா we will return back the same route. ஸோ ரோட் நல்லாயிருக்கு, அங்கங்கே ரொம்ப மோசமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் மோரோவர் கொஞ்சம் நல்லாவே இதாக இருக்குது இந்த சைட்லலாம். அதனால் இதில் கொஞ்சம் ரைட் பண்ண நல்லாயிருக்கும். செமையாக இருக்குது பார்த்தீங்களா ரோட், அங்கே மலை. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் ஃபுல்லாமே இந்த மாதிரி நேச்சர் தான் இருக்கும். ஸோ க்ரீனரியாக, மலை, ஹில்ஸு. ஸோ அதுவும் இந்த கிளைமேட், இந்த மான்சூன் கிளைமேட் அப்படிங்கிற போது மட்டும்தான் இப்படி இருக்கும். ஸோ அதை தான் இந்த கிளைமேட் எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து வெறும் ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் கலர்ஸை நீங்கள் பார்க்க முடியும். பிகாஸ் அந்த 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 கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தானே அதுவும் இருக்கும். ஸோ இப்போது இந்த டைமில் க்ரீனரியாக இருக்குன்னா நெக்ஸ்ட்டு ஏப்ரல் அந்த மே அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா, மார்ச், ஏப்ரல், மே அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். கைஸ், நான் அப்படியே சும்மா சாப்பாடு நிப்பாட்டினேன். ஸோ இது ரோல் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ ஸ்வீட் ரோலு. ஸோ சாப்பிட்டே முடிச்சாச்சு. மதியம் லஞ்ச் அவ்வளோதான். ஸோ ரைட் பண்ணும்போது அவ்வளோதான் சாப்பிட்றது. எங்கேயாவது நல்ல இடம் இருந்துச்சுன்னா உட்காந்து சாப்பிட்லாம். பட் இப்போ கொரோனா டைம்னால மகாராஷ்டிராவில் எங்கேயும் கடையிலலாம் உட்காந்து சாப்பிட முடியாது. ஸோ நம்ம கொண்டு வந்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்ததை எடுத்துகிட்டு வந்தது தான் நம்ம சாப்பிட முடியும். வேறு ஆப்ஷன் கிடையாது. இது ஒரு நல்ல ஸ்பாட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு இப்படி குப்பை மட்டும் போடாதீங்க. ஸோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிற இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி குப்பையை விட்டுட்டு போகிறதோ, நீங்கள் சாப்பிட்டு மிச்சமான வேஸ்ட்டு இங்கே கீழே போட்டு போகிறதோ அது வந்து நல்லா இருக்காது. ஸோ வேறு யாராவது வந்து இங்கே நின்று வேடிக்கை பார்க்குறதோ இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ அவங்களுக்கும் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி எதுவும் வேஸ்ட்லாம் போடாதீங்க. இந்த வியூ பாருங்கள், அங்கே ஒரு பஸ்ஸு போகுது ஆக்சுவலாக அந்த ரோட்டில். செம்ம வியூவில். ஸோ இங்கே ஒரு ரோடு போகுது. ஸோ மேலே க்ளவுட்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், இந்த பிளேஸை பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் பைக்கில் வரும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு பிரமிட் மாதிரி இருக்க மலைன்னு. அந்த மலைக்கு கீழே தான் இருக்கேன் கரெக்டாக, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அந்த மலை தான் நினைக்கிறேன். ஆனால் பார்க்க அது மாதிரி தான் இருக்கு இங்கே வந்தோன்னே. ஸோ நம்ம பைக் அங்கே நிற்கிது. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான். செம்ம மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு ஃபுல்லாக. நான் அரௌண்ட் ஒரு 82 கிலோமீட்டர் வீட்டை தாண்டி இருக்கேன். ஸோ ஃபால்ஸு, வாட்டர் ஃபால்ஸு எல்லாம் தாண்டி வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நான் பாருங்கள், கீழே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. செம்ம வியூ இங்கேருந்து பார்க்க. டோட்டல் என்டையர் எனக்கு தெரிஞ்ச ஒரு எவ்வளோ தூரத்து வரைக்கும் எனக்கு தெரியுது இங்கேருந்து. பயங்கரமாக செம ஸ்பாட்டு. அதுவும் இந்த க்ளவுடு கொஞ்சம் க்ளவுடியான, ரெய்னி சீசன் மாதிரி க்ளவுடியான இருக்குது, பிளாக் அடிச்சு செமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பூனே வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக வராமல் இருக்காதீங்க. ஸோ எப்படியாச்சும் இங்கே வந்துட்டு போங்க. ஸோ நிறைய வாட்டர் ஃபால்ஸு, இந்த மாதிரி க்ரீனி லேண்டு. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் வாங்க. மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ செமையாக இருக்கா, வேறு லெவலில் இருக்கு கைஸ்.
ஸோ இந்த vlog-ஐ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ தாண்டி ரொம்ப தூரம் தாண்டி வந்துச்சேன். நான் பிளான் பண்ணி வந்தது ஒரு 52 கிலோமீட்டர்ஸ் 54 கிலோமீட்டர்ஸ் தான். பட் நான் வந்து இப்போ எக்ஸாக்டாக ஒரு 84 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். இன்னும் ரோடு போகுது. பட் இதுக்கு மேலே நம்ம எங்கே போகிறதுனே டெஸ்டினேஷனே தெரியாமல் போக முடியாது. ஸோ அதனால் ரிட்டன் கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருவி விலாக்ஸுக்கு. ஸோ இன்னும் நிறையா பிளேசஸை வந்து நம்ம பூனேல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். Until then, bye. See you from Arvind.